கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபமானது வெளியரங்கமாக பதில் தருவார் என்று நாம் தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு இழக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஜெபத்தை தள்ளாதவர். இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மக்களும், எந்த ஒரு தேசமும், எந்த ஒரு ஜாதியும், எந்த ஒரு மதத்தில் இருக்கிற தனிப்பட்ட மனுஷன் இயேசு என்ற நாமத்தை உச்சரித்து கூப்பிடுகின்ற போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய அந்த சத்தத்தை கேட்கிறவராக, ஜெபத்தை கேட்கிறவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியினாலே வேதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல ஜெபத்தை தள்ளாதவர், எங்கிருந்து யார் கூப்பிட்டாலும் அவர் நாமத்தை, அந்த கூப்பிடுதலுக்கு அவர் மனமிறங்குகின்றவராக, ஜெபத்தை தள்ளாத தேவனாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு ஒருவேளை மனம் தளர்ந்து ஜெபித்தோமே பதில்லை என்று யோசிக்க வேண்டாம். நம் தேவன் ஜெபத்தை தள்ளாதவர், தமது கிருபையை நம்மை விட்டு விலகாத தேவன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரனுடைய அறிக்கையை பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் தள்ளப்படலாம், அநேகங்களை தள்ளலாம், புறக்கணிக்கலாம். ஆனால் தேவனும் நம் ஜெபத்தை தள்ளாதவர் என்கிற ஒரு தெளிவு நமக்குள் இருக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், அநேகர் ஜெபித்த போது தேவன் ஜெபத்தை கேட்டார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே பர்த்திமேயு சொல்லப்படுகிற ஒரு குருடன், ஒரு பிச்சைக்காரன் அவரை நோக்கி கூப்பிட்ட போது பதில் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் சமூகத்தை யாரெல்லாம் நோக்கி கூப்பிட்டு தன்னுடைய காரியங்களுக்காக விண்ணப்பிக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறவராக, பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து விடாதபடிக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். அதினது காலத்தில் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்கிறவராக, அற்புதம் செய்கிறவராக, அதிசயம் செய்கிறவராக, இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறபடினாலே தெளிவாக இருப்போம். நாம் தேவன் நம் ஜெபத்தை தள்ளாதவர் என்று சொல்லி விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிறோம். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிறோம். என் நெஞ்சும் மாவலுடன் உமக்காயே உதயா, உம்மை நோக்கி கதறுகிறேன், இறைவாய் உதவி செய்யும். ரூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. நம் தேவன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு தேவன் அவளுக்கு பதில் கொடுத்தது போல, ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தது போல இன்றைக்கும் எங்கள் ஜெபத்தை தள்ளாமல் பதில் கொடுக்கிற தேவனாக இன்றைக்கும் நீர் உயிராயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே எங்கள் தேவை என்னவென்று அறிந்திருக்கிறீர். நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கேட்டிருக்கிறீர். ஆண்டவர், நிச்சயமாகவே எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அற்புதம் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம். உங்கள் காத்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.